ஹாய் எவ்ரிவன். இயேசு கிறிஸ்து, அதாவது தேவனுடைய குமாரன் எனப்பட்டவர், எதற்கு பூமிக்கு மனிதனாக பிறக்க வேண்டும், எதற்கு பூமியிலே அவர் வர வேண்டும்? அவர் தான் இந்த உலகத்தை படைச்சாரு. நம்ம எல்லாத்துக்குமே தெரியும், அவர் தான் உலகத்தை படைச்சார். அவர் எதுக்காக பூமிக்கு வர வேண்டும்? அது வந்து அஹ், தேவனுடைய ஆசையா அது என்ன என்று இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். ஜான் 1:1-18 நம்ம பார்த்தோன்னா, ஃபஸ்ட்டு வேர்ஸில் என்ன சொல்லுதுன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. ஸோ ஆதியில் வார்த்தை தான் இருந்தது. ஸோ அதிலிருந்து தான் உலகம் படைக்கப்பட்டது, நம்ம படைக்கப்பட்டோம். ஸோ இந்த ஹோல் யூனிவர்ஸை படைச்சது தேவன் தான். நம்ம தேவனுடைய கரத்தின் கிரியைகளாக நம்ம இருக்கிறோம். நம்ம எப்பயுமே அவருடைய கரத்தினுடைய கிரியைகள் தான். ஸோ நம்ம லைஃப்பில் என்ன கஷ்டங்களோ, என்ன ஒரு பாடுகள் வந்தாலும் அது தேவனுக்கு தெரியும். அது தேவனுக்கு சரி பண்ண முடியாது கிடையாது. கண்டிப்பாக அவரால் அது சரி பண்ண முடியும். அப்புறம் நம்மளையும் அவர் படைத்து இந்த பூமியில போட்டு நமக்கு வர கஷ்டங்களையும் அவரால் சரி பண்ண முடியும் அப்படின்னா, அவர் எதற்கு இந்த பூமிக்கு மனிதனாக அவர் ஏன் பிறக்க வேண்டும் அப்படின்றது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஒரு முக்கியமான ஒரு ஒரு பெரிய உண்மை என்ன அப்படின்னா, நம்ம எல்லாருமே இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம், அன்றாட வாழ்க்கையை நம்ம வாழ்கிறோம். ஆனால் நம்மளுக்கு எது கரெக்ட் எது தப்புன்னு தெரில. அஃப்கோர்ஸ் நம்ம மோசே பழைய ஏற்பாட்டில் நமக்கு அவர் கட்டளைகளை கொடுத்துருக்கிறாரு. இப்படி பண்ணணும், இப்படி பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு கட்டளைகளை கொடுத்துருக்கிறாரு. ஆனாலும் அந்த கட்டளைகளை மீறினா நமக்கு சாபம்ன்ற மாதிரி தான் நம்ம பயணித்து நம்ம இந்த வாழ்க்கையில் போய்கிட்டு இருக்கோம். ஆனால் ஒருத்தர் நமக்கு அன்பையும் நமக்கு ஆதரவையும் கொடுக்கும் பொழுது, அந்த கட்டளைகளையும் தாண்டி நம்ம அவரை நம்பும் பொழுது நம்ம அவருடைய பிள்ளைகளாக நம்ம கருதப்படுறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வாழ்க்கையில் நம்ம நடந்து போயிட்டுருக்கும்போது நமக்கே தெரியாமல் சில அடிமைத்தனத்துக்கு நம்ம அடிமைகள் ஆகிட்டு நம்ம இருளில் போய் சிக்கிட்டு நம்ம எப்படி வெளியே வர தெரியாதுன்ட்டு நம்ம தவிச்சிட்டு இருக்கும் பொழுது, நம்மளுக்கு இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்ததின் காரணம், அவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்திருக்கிறார். ஹி இஸ் லைக் அ லைட். அவர் நமக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறார். அவரை நம்ம பார்த்து அவருடைய வழிமுறைகளை நம்ம பார்க்கும் பொழுது நமக்கு எல்லாமே புதுசாக இருக்குது. அவர் சொன்னது யாருமே அந்த மாதிரி அவர் சொன்னதைப்படி யாருமே சொன்னதில்லை. ஸோ அவர் சொன்னது எல்லாமே புதுசாக இருக்குது. ஸோ அவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்க வந்திருக்கிறார். அப்படி இப்போ நம்ம ஒரு அடல்ட்டாக ஒரு 30-35 இயர்ஸில் இருக்கும் பொழுது திருமணமாக இருக்கும், நம்மளுக்கு குடும்பங்கள் இருக்கும், நமக்கு அன்றாட வேலைகள் இருக்கும். நம்ம இப்படியே போயிட்டு இருக்கும் பொழுது நம்மளுடைய வாழ்க்கை எங்கே நம்ம காசு சம்பாதிப்போம், நமக்கு வீடு இருக்கும், நமக்கு தேவையானது தேவன் எல்லாரும் கொடுத்துருந்தாலும் நமக்கு ஒரு ஒரு நமக்கு என்னமோ எனக்கு குறையுது, இந்த லைஃப் எனக்கு வேணான்ற மாதிரி தான் நமக்கு தோணும். அப்போது அந்த நிமிஷத்தில் நம்ம இயேசு கிறிஸ்துவை நம்ம யோசித்து பார்க்கும் பொழுது அவருடைய வழிகள், அவர் ஒரு பணக்காரனை பார்த்து சொல்லுகிறார், உன்னுடைய ஆஸ்திகளெல்லாம் விற்று போட்டு என்கிட்ட வா, அப்போ தான் நீ பரலோக ராஜ்யத்தை அடைய முடியும்னு சொல்கிறாரு. அப்படின்னா இப்போ நம்ம ஓடுறது எதுக்கு, நம்ம படித்தது எதுக்கு, நம்ம வேலை செய்கிறது எதுக்கு? இது எல்லாமே தேவன் நம்மளை யோசிக்க வைத்து உண்மையானது என்ன, நம்மளோட மெயின் மோட்டிவே அவர் மாத்துறாரு. நம்மளுடைய முழு நேரம் நம்ம எங்கே செலவழிக்க வேண்டும், நம்ம எதை பற்றி யோசிக்கணும், நம்ம எதை பற்றி தியானிக்கணுன்ற ஒரு முழு மைண்ட் செட்டையே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ணுறாரு, தலைகீழாக மாத்துறாரு. நீ ஓடிக்கொண்டிருக்கிறியே பணம் காசு இதெல்லாமே நிலைக்காது. இந்த பூமியில் நம்ம வாழ்கிறதுக்கு அது ஒன்று தேவை, அது ரெண்டாவதாக வச்சுக்கலாம். ஆனால் முதலாவதாக நம்ம என்ன செய்ய வேணும்னா, முதலாவதாக நம்ம அவரை நம்ம தேட வேண்டும். அதுதான் நம்ம மத்தேயுலையுமே பார்க்குறோம் 6:22. அவருடைய ராஜ்யத்தை நம்ம தேட வேண்டும். அதை நமக்கு அவர் வந்ததினால, அவர் அந்த பூமிக்கு மனிதனாக வந்ததினால அவர் நமக்கு வெளிச்சத்தை காண்பித்திருக்கிறார். இருளில் இருக்கிற நமக்கு வெளிச்சத்தை காண்பித்து நம்மளும் அந்த வழியிலே போக வேண்டும். நம்ம பாவத்தின் வழியில் இருந்தால் அந்த பாவத்தை அதை விட்டு விலகி, இருளை விட்டு விலகி வெளிச்சத்திலே நடக்க வேண்டும் என்று நமக்கு தேவன் கற்றுக் கொடுக்கிறார். ஆனால் ஒரு ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னன்னா, தேவன் நமக்காக இந்த பூமியிலே வந்தார். ஆனால்
நம்மள் மனிதனாகிய நாம் அவரை அறியவில்லை. அவர் பெத்லெஹேமிலே வந்து பிறந்தப்ப barely only few had recognized him as he is the son of God. ஆனால் மனிதனாகிய நாம் அவரை அறியவில்லை. ஆனால் யார் அவரை உண்மையாக நம்பி அவர்களை இயேசு கிறிஸ்துவை உண்மையான இரட்சகர் என்று ஏற்றுக்கொள்கிறார்களோ, அவருடைய பாவங்களை மன்னித்து அவருக்கு ஒரு புதிய வாழ்க்கையை கொடுத்து, இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாருன்னா, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகார பாக்கியத்தை நமக்கு கொடுக்கிறார். நம்ம ஆவிக்குரிய பிள்ளைகளாக நம்ம மாறுகிறோம். நம்ம இயேசு கிறிஸ்துவனுடைய பிள்ளைகளாக நம்ம மாறுகிறோம். இது எவ்வளோ பெரிய பாக்கியம், நமக்கு எவ்வளோ பெரிய பாக்கியம் இது. எனக்கு என்னன்னா, நான் சின்ன வயசுல இருக்கும் பொழுது தாய் உன்னை மறந்தாலும் நான் உன்னை மறவேன் என்று சொல்றத வந்துட்டு எனக்கு படித்தது உண்டு. அப்போ வந்து நான் நினைப்பேன், நம்ம மம்மி எப்படி நம்மளை மறப்பாங்க? நான் 5th 6th எல்லாம் படிச்சுட்டு இருக்கும் பொழுது நம்ம மம்மி எப்படி நம்மளை மறப்பாங்க? நம்ம அதெல்லாம் மறக்க வாய்ப்பே இல்லை. பைபிள் இது போட்டது அப்போ புரியல எனக்கு. ஆனால் இப்போது சோர்ஸ் ஆஃப் என்கரேஜ்மெண்ட், வி நீட் சம் சப்போர்ட். நம்ம கரெக்டான வழியில் தான் போகிறோமா? நம்ம ஆவிக்குரிய நம்ம வந்து நம்ம பண்ணுறது எல்லாமே சரியா அப்படின்ட்டு நம்ம வந்துட்டு இது பண்ணுறதுக்கு தேவனுடைய ஆவி நமக்கு வந்து தேவை. பரிசுத்த ஆவியானவரோட துணை தேவை நமக்கு எப்பயுமே. நமக்கு அது வந்துட்டு நமக்கு தேவையாக இருக்கிறது. இட் ஹெல்ப்ஸ் அஸ் பேட்டில் திஸ் வேர்ல்டு. வி ஆர் நாட் அலோன். நம்ம வந்து தனிமையானவர்கள் கிடையாது. நம்ம கூட எப்போதுமே வந்து பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரு. அதனால நம்ம எதுக்குமே நம்ம கவலைப்படக்கூடாது, நம்ம எதுக்குமே அஞ்சக்கூடாது. நம்ம எப்போயுமே தைரியமாக நம்ம இந்த உலகத்தை நம்ம ஃபேஸ் பண்ணணும். ஸோ தேவனே இந்த உலகத்திற்கு நமக்காக வந்திருக்கிறார். நமக்கு அவர் வெளிச்சத்தை கொடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஜான் த பேப்டிஸ்ட் அவர் ஆல்ரெடி அவர் சொல்லியிருக்காங்க வேதாகமத்தில், எனக்கு பின்னதாக வருகிறவர் வந்துட்டு அவருக்காக வழியை ஆயத்தப்படுத்துங்கள், என்னிலும் மேலானவர் அப்படின்ட்டு வந்துட்டு ஜான் த பேப்டிஸ்ட் ஆல்ரெடி சொல்லியிருக்காரு. ஸோ இந்த மாதிரி பல தீர்க்கதரிசிகளினாலும் பழைய ஏற்பாட்டை படித்தா எல்லாருமே வந்து ஐசாயாவிலேருந்து எல்லாருமே தீர்க்க தரிசனம் சொல்லியிருப்பாங்க. மெஸ்ஸியா வரப்போகிறார் என்பதை வந்துட்டு முன்னாடியே எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஸோ அதற்கு பிறகு he was the perfect sacrifice. எதுக்கு வந்தான்? நமக்கு வழியை கொடுக்கறதுக்கு மாத்திரம் இல்லை, நமக்காக நம்மளுடைய பாவங்களை மன்னிக்க தன்னுடைய உயிரையே அவர் கொடுத்திருக்கிறார். அவருடைய உயிரையே பலியாக கொடுத்து நம்மளுடைய பாவங்களிலிருந்து மீட்டு நமக்கு ஒரு விடுதலையை கொடுத்திருக்கிறார். அதனால நம்ம விடுதலையை கொடுத்து அவர் வந்துட்டு அப்படின்னா சாக்ரிஃபைஸாக இறந்துட்டாருன்ற அர்த்தமா? கிடையவே கிடையாது. he has risen up the third day, he has resurrected and he is alive. He is alive and we can submit our prayers to him now and he is always listening to us. ஸோ அது எப்பயுமே நம்ம மைண்டில் வச்சுக்கலாம். நம்ம தேவன் வந்துட்டு இந்த உலகத்திற்கு வந்து தேவனுடைய பணிகளை செஞ்சு அவர் வந்து நமக்கு நல்ல வழியை காமித்து அவர் வந்து நமக்காக இறந்துட்டாருன்றதை விட அவர் மறுபடியும் உயிர்த்தெழுந்து அவர் பரலோக ராஜ்யம் சென்றிருக்கிறார். நமக்கென்று ஒரு இடத்தை அவர் ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவருக்காக அவர் விட்டு பணியை நம்ம இந்த உலகத்தில் நம்ம செய்ய வேண்டும். அந்த கடமையையும் நம்ம கிட்ட கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அவர் விட்ட பணியை நம்ம செய்கிறதுக்கு நம்ம கடமைப்பட்டிருக்கிறோம். அதுதான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டு. நாளைக்கு பார்ப்போம். தேங்க்யூ.